இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூகே இ விசா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூகேக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்டடி விசாவில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இ விசா தான் கொடுத்துட்ருக்காங்க. government.uk. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறோம். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம யூகேவியில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம். உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம யூகேவியில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. செட்டப் யூகேவி அக்கௌண்ட் டு அக்சஸ் யுவர் இ விசா. ஸோ அதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா கிரியேட் ஏ யூகேவிஐ அக்கௌண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஸோ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் விசா எப்போ கொடுத்தாங்க, எப்போ வாங்கினீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஆஃப்டர் 1 நவம்பர் 2024. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம விசா நம்ம கையில் கிடச்சிது அப்படின்னால ஸோ அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இது வந்து யூ செட்டில்மெண்ட் ஸ்கீமில் ஏதாவது நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி இது இல்லை. ஸோ நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இதை வந்து என்ன கேட்குறாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், விசா ஆர் இமிகிரேஷன் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இருக்குது. ஸோ விசா நம்பர் நமக்கு தெரியாது இப்போ. ஸோ அதனால் இமிகிரேஷன் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் விசா ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு GWF அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு 10-12 நம்பர் வச்சு GWFன்னு சொல்லி நம்பர் கிரியேட் ஆயிருக்கும். அது உங்கள் விசா அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்பர் இருக்குது, நம்ம எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏன் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்காகவா இல்லை இன்னொருத்தங்களுக்காக நீங்கள் பண்ணி தர போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்காக தான் பண்ணுறேன்னா மீ கொடுத்து கண்டினியூ கொடுக்குங்க. ஸோ இதில் வந்து உங்களோட நேம் கொடுங்க, ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள். ஸோ மேலே உங்கள் நேம், ஸோ சர் நேமில் அப்பாவோட பேரும் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்களோட நேஷனாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க, இந்தியா. ஸோ அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் விச் ஐடென்டி டாக்குமெண்ட் ஆர் யூ யூசிங். ஸோ நம்மக்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். இந்த பயோமெட்ரிக் பிஆர்பி கார்டெலாம் வந்து யூகேல இருக்கவங்களுக்கு தான். ஸோ அதுவுமே இப்போ வந்து பிஆர்பி கார்டு எல்லாமே எதுவுமே வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ அதெல்லாம் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே இ விசா தான். இப்போ புதுசாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, யூகேல ஆல்ரெடி இருக்கவங்களா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து இ விசா மட்டும் தான். ஸோ நம்ம பாஸ்போர்ட் மட்டும் தான் கையில் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இதில் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ என்னன்னு கேட்குறாங்க, இந்தியா. ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அந்த டேட்டு மென்ஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூத் மொபிலிட்டி விசா இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த யூத் மொபிலிட்டியோட அக்கௌண்ட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ யூகேவி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் யூத் மொபிலிட்டி விசாவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட மெயில் ஐடி இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்போ கொடுத்த மெயில் ஐடி ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் இதில் ரெண்டில் எதுக்கு ஓடிபி வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து யூத் மொபிலிட்டி விசாலாம் இது மாதிரி அப்ளை பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோட மெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்னோட மெயில் ஐடி நான் அதில் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஸோ ஒரு செக்யூரிட்டி கோட் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கோடை நம்ம இதில் என்டர் பண்ணணும். ஸோ மெயில் ஓடிபி என்டர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் மேட்ச் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சைன்இன் பண்ணுறோம். ஸோ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம சைன்இன் பண்ணுறோம் இப்போது. ஸோ இதில் வந்து என்ன டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. பாஸ்போர்ட் தான். ஸோ பாஸ்போர்ட் நம்பர் திரும்ப என்டர் பண்ணணும். ஸோ திரும்ப உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் திரும்ப நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ திரும்ப வந்து இப்போ மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நான் திரும்ப என்னோட மெயில் ஐடியை கொடுத்து ஓடிபி எடுக்கிறேன். ஸோ என்னோட மொபைல் நம்பர் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன் இதில். ஸோ அதனால் என்னோட மொபைல் நம்பர் அப்படியே ஆட் ஆகி வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு மெயில் ஐடி ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் ரெண்டுமே அடுத்தடுத்து ஸ்டேஜில் கேட்கும். நீங்கள் கொடுத்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து எனக்கு திரும்ப செக்யூரிட்டி கோட் கொடுக்குறாங்க. நான் அது வந்து என்னோட மெயிலுக்கு செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ திரும்ப அந்த கோடை கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன்.
ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு என்னோட விசாவை என்னோட அக்கௌண்ட் கூட நான் மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ அந்த அதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ லிங்க் யுவர் இவிசா டு யுவர் அக்கௌண்ட். நான் யூகேவியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம இந்த இவிசாவை லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஃபீல்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டி அண்ட் கான்டாக்ட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டி. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி இதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 1 by 1 ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ளீட் ஆகும். நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இவிசாவை நம்ம சைன்இன் பண்ணி போய் உள்ள பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவிசாவை அக்கௌண்ட்டு கூட நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, உங்கள் பாஸ்போர்ட்டில் இந்த மாதிரி பயோமெட்ரிக் சிப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரியான சிப் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம நோ கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கப்புறம் செக் யூ ஹேவ் த ரைட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ லேட்டஸ்ட் மாடல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐஃபோனில் தான் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூகே இமிகிரேஷன் ஐடி செக், ஸோ இந்த மாதிரி வயலட் கலரில் லோகோ இருக்க ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா QR கோட் ஆர் கனெக்ஷன்ஸ் கோட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் QR கோட் கொடுத்து உங்கள் மொபைல்லேருந்து சிஸ்டமில் காட்டுற அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் இருந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வர 2-3 ஸ்டெப் மட்டும் நீங்கள் மொபைலில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளியர் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டாக்குமெண்ட் மீன்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது பாஸ்போர்ட் தான். ஸோ பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி வரும்ல, ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கேட்கும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் லைவ் ஃபோட்டோ எடுக்கும். உங்களோட ஃபேஸோட ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி காட்டும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஃபேஸை ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் உங்களோட இவிசாவில் உங்களுக்கு மெர்ஜ் ஆகி வரும். ஸோ நீங்கள் இந்த 2-3 ஸ்டெப் மட்டும் நீங்கள் மொபைலில் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். நீங்கள் அது பண்ணிடுறீங்க. ஸோ லேட்டஸ்ட் மாடல் மொபைல் இல்லை ஐஃபோனில் இந்த 2-3 ஸ்டெப் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் முன்னாடி காட்டினதில் உங்களுக்கு ஒரு 3 ஃபீல்டு 4 ஃபீல்டு ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஐடென்டி அதை மட்டும் நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த ஃபீல்டு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாமே எப்படி கண்டினியூ பண்ணுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த மொபைலில் முடிச்சுட்டு நீங்கள் மொபைலில் முடிச்சதுக்கப்புறம் ஸோ மொபைலேருந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இதில் சிஸ்டம்லேயே கூட கண்டினியூ பண்ண முடியும். சிஸ்டமில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து யூகேவி அக்கௌண்ட்டுக்குள்ளே திரும்ப வரணும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இவிசாவை லிங்க் பண்ணிட்டு தானே இருக்கும் நம்ம இப்போ. ஸோ யூகேவி அக்கௌண்ட்டு கூட நம்மளோட இவிசாவை லிங்க் மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி கூட government.uk ஸோ நீங்கள் அதிலேயே போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் அந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு சிஸ்டம்லேயே கூட கண்டினியூ பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி என்னோட மொபைலில் என்னோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணேன். ஸோ அப்போ ஒரு ஓடிபி மொபைல் கால் இல்லை மெயில் கான் கிடச்சி. ஸோ நான் என்னோட மெயில் ஐடி ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபியை சக்ஸஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்து வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோ எடுக்க கேட்டாங்க. ஸோ அந்த செல்ஃபி ஃபோட்டோவில் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஸோ ஃபேஸ் கிட்ட வச்சா மட்டும்தான் அந்த ரெட் கலருக்கு ஒரு ரவுண்ட் பார் வருது. ஸோ அந்த பாருக்குள்ளே நம்ம ஃபேஸை வச்சு வச்சோம்னா அந்த பார் வந்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்கும் நம்ம ஃபேஸ் கிட்டே வச்சிருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோவும் ப்ளஸ் வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்கில் கூட நல்லா தள்ளி வச்சிருக்கலாம், இல்லை பேக் கேமரா வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அது ஃபேஸை மட்டும்தான் ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து ஃபேஸை மட்டும் ஸ்கேன் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபோட்டோ வந்து ஒரு நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஓகே தான். ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனில் திரும்ப கண்டினியூ பண்ணுற அவசியம் இல்லை. நீங்கள் திரும்ப லேப்டாப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே government.uk அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் யூகேவி அக்கௌண்ட் செட்டப் யூகேவி அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அக்கௌண்ட்லேயே நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுங்கள். ஸோ அதில் லாகின் பண்ணிங்க உங்களோட பாஸ்போர்ட் டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ ஓடிபி திரும்ப ஒரு மெயிலுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த பேஜுக்கு நம்ம ஈஸியாக உள்ளே வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து கன்ஃபார்ம் யுவர் BRP அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது ஸோ நம்மகிட்ட BRP நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ BRP நம்பர் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் நோ கொடுத்துட்றோம். நோ கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இந்த விசா அப்ளிகேஷன் நம்பர் இப்போ தான் அந்த அப்ளிகேஷன் நம்பர் கேட்குறாங்க, இமிகிரேஷன் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அது வந்து நம்மகிட்ட இருக்குது, அதை கொடுத்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த நம்பர் நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட விசா அப்ளிகேஷனில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரி கொடுக்குறீங்க.
ஸோ கன்ஃபார்ம் பண்ண ஆன்சர் நீங்கள் கொடுத்த ஆன்சர் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லணும். ஸோ கன்ஃபார்ம் கண்டினியூ கொடுத்துறீங்க. ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லொகேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் யூகேல இருந்து பண்ணீங்கன்னா எஸ் ஐ எம் இந்த யூகே. ஸோ அது கொடுக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்டாக இருக்க நீங்கள் இமெயில் தான் உள்ள போகிறீங்க அப்படின்னா ஸோ நோ ஐ எம் அவுட் சைட் த யூகே. ஸோ அதை கொடுத்து கண்டினியூ கொடுக்குறீங்க. ஸோ ஆன்சர் செக் பண்ண சொல்லும். கண்டினியூ. ஸோ கான்டாக்ட் ப்ரிஃபரன்ஸில் ஸோ உங்களை வந்து எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் என்னோட மெயில் ஐடி. இல்லை ஆல்ரெடி மெயில் ஐடி இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட மெயில் ஐடி தான் நான் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துறேன். ஸோ என்னோட மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. மொபைல் நம்பர் தான் என்னோட மொபைல் நம்பர் இது. ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிவிட்டு ஸோ அக்கௌண்ட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஸோ எந்த ஸ்கூலில் படிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே வந்து உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் இதுக்காக ஒன்று ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நேட்டிவ் நாமக்கல். ஸோ நான் நாமக்கல்லே கொடுத்துட்றேன். ஸோ நான் எல்லாமே நாமக்கல் அப்படிங்கிற வர மாதிரியே ஆன்சரை நான் கொடுத்துறேன். ஸோ மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ. ஸோ எல்லாத்தையும் நான் கண்டினியூ கொடுத்துட்டு வரோம். ஸோ டிக்ளரேஷனில் வந்து ஸோ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏஜ் 18 ஆயிடுச்சா. ஸோ நீங்கள் தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஐ எம் த பர்சன் சப்மிட்டிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ எம் ஏஜ் 18. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ சப்மிட் பண்ணுறோம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சப்மிட் பண்ணுறோம். ஸோ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட். ஸோ சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இவிசா வந்து இப்போ நம்மளோட யூகேவி அக்கௌண்ட்டு கூட மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது லிங்க் ஆகலை, விசாவோட லிங்க் ஆகலை, ஸோ இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸோ இதை வச்சு நம்ம மெயில் போட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் பிரச்சனையாக. ஸோ நம்ம நம்பர் வந்ததுக்கப்புறம் ஃபினிஷ் அண்ட் லீவ் சர்வீஸ். ஸோ இதை கொடுத்து நம்ம வெளில வந்துடுறோம். ஸோ நம்ம சைன் அவுட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம எல்லா ஃபீல்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம யூகேவி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட் கூட நம்ம இவிசாவை லிங்க் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சைன் அவுட் கொடுத்துறோம். இப்போ எப்படி நம்ம இவிசாவை செக் பண்ண போகிறோம், எப்படி மெர்ஜ் பண்ணி செக் பண்ண போகிறோம் தான் பார்க்குறோம். நீங்கள் அதை கேட்குறாங்க இவிசா எப்படி இவிசா ஷோ பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ஸோ government.uk ஸோ அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் வியூ ஒரு இவிசா அண்ட் கெட் ஷேர் கோட் இந்த ஆப்ஷன் தான். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்து கீழே வந்தீங்கன்னா வியூ ஒரு இவிசா அண்ட் கெட் ஷேர் கோட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன டாக்குமெண்ட்னா பாஸ்போர்ட் தான். ஸோ இங்கே உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இதில் வந்து இப்போ வந்திருக்க ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கணும். என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இவிசா ஷோ ஆகும். ஸோ இதுதான் உங்களோட இவிசா ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட விசா வேலிட் ஃப்ரம் ஸோ 16 செப்டம்பர் 25 எனக்கு 22 ஜனவரி 2020 வரைக்கும் எனக்கு விசா இருக்குது. ஸோ நேம் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட விசா நம்ம எடுக்கணும். ஸோ நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் போகும்போது இதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு கொண்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் கூட இந்த ஷேர் கோட் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அது கேட்டாங்கன்னா கெட்ட ஷேர் கோட் அப்படின்னு கொடுத்து ஸோ ஷேர் கோட் வந்து நீங்கள் திரும்ப கொடுக்கணும். எதுக்காக அந்த ஷேர் கோட்னு கேட்குறாங்க. ஸோ டு ப்ரூவ் மை இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ கிரியேட் ஷேர் கோடு. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுதான் என்னோட ஷேர் கோட். ஸோ இந்த ஷேர் கோட் நம்பர் வச்சு நம்ம ஷேர் கோட் நம்பர் நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெயிலுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஷேர் கோடை மெயிலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம இவிசா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோ விசிபிள் ஆகலை இல்லாமல் உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுக்கு மிஸ் மேட்சாக வருது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது யூகேவி அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணும்போது பாஸ்போர்ட் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் ஸ்ரீதர் ஒரு சிஸ்டமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் தரோம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ.